வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் வழக்கண்ணில் வரும் ஊனம், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் கீற்றாம் இரண்டில் ஓரிட்டில் கிளமாய் தீக்கோள் உறப் பார்க்க மாற்றாம் சுவக்கோள்கள் வர்க்கமின்றி வெளிதில் இருக்க அதற்குடையோன் தூற்றாய் பழம் போல் இருந்தார்கால் சொன்னர் வளர்க்கண் ஊனமென்றே தோற்றா காமக்கலையா திருப்பக்கடலில் குளிப்பவளே. சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள். இனி அதனுடைய பொருள். காமசாஸ்திரமாகிய பரந்து விரிந்த பார்க்கடலில் தோய்ந்து தேர்ந்த நங்கையே, 2, 8 ஆகிய ஸ்தானங்களுக்கு பாவர்களின் சேர்க்கையோ பார்வையோ கிட்டியிருக்க இதர சுபகிரகங்கள் நன்னிலையில் இல்லாமல் தீய ஸ்தானங்களில் விற்றிருக்க 2 குடையவன் பலவீனப்பட்டு போய்விட்டால் அந்த ஜாதகனின் வழக்கண் குறைபாடு உண்டாகும். சொன்னது செய்யுளுடைய பொருள். பிறந்து வளர பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பருவ வயதிலேயே கூட இந்த மாதிரி வந்துடுது. ஏன்னா இந்த மாதிரி வயது அப்படிங்கிறது எதையும் தாங்கிக்கிறது, எதிர்ப்பு சக்திகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி வயதை கடந்துட்டால் வந்துடுது. இதெல்லாம் என்னென்னா இந்த பருவ வயதிலேயே கூட வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அப்போ கிரகத்தன்மை என்னென்னா 2, 8 சொல்கிறாங்க. 2 கண் பார்வைக்கு சம்பந்தப்பட்டது. 8 அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா 8ல் ஒரு கிரகம் இருக்குன்னா 2 பார்த்துரும். அப்போ அந்த இடம், அந்த கண் பார்வை சம்பந்தப்பட்ட இடம் பலவீனப்படுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி இந்த 2, 8 கெட்டு போயிடுது. சுபகிரகங்கள் கூட வலிமை இல்லை. ஏன்னா சுக்கிர பகவான், குரு பகவான் சுபர்கள். அதுலேயும் குரு பகவான் மிக சுபர். எந்த இடம் பழுதாக இருந்தாலும் அவர் பார்த்திங்கன்னா பார்வை இருந்தால் அந்த இடம் சரி ஆகுது. இது லக்ன ரீதியாக ஒரு பாவராக இருந்தாலும், ராசி ரீதியாக ஒரு பாவராக இருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் செயல்படாமல் பார்த்திங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட கெட்ட இடத்தின் மீது அவர் பார்வை செலுத்தினா நல்லதாகவே மாறுது. அதுக்கு தான் குருவின் துணை தேவைப்படுது. வாழ்க்கைக்கும் அது தேவை, ஜாதகத்திலேயே அது தேவை. இங்கே சுபர்கள்னு சொல்லப்படுறவங்க கிட்டத்தட்ட குருவும் கெட்டு தான் இருக்கணும். கெட்ட இடத்தின் சம்பந்தப்பட்டவங்க அதை பிரதிபலிக்கிற மாதிரி பலன் கொடுக்குற மாதிரி வந்துடுறாங்க. முன்ஜென்மத்தில் சக மாணவர்களின் கண்ணை பாதிப்படைய செய்ததுடைய விளைவு இந்த ஜென்மத்தில் வளர்ந்து வரும் காலத்தில் இதை தொடர மாதிரியான சூழல் வந்துடுது. அப்போ இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் எளிதாகவே கண்டுபிடிக்கிற விஷயந்தான். 2, 8 பாதிக்கப்படுது. சுபர்கள் அப்படிங்கிறவங்க வலிமை குறைந்திருக்கிறாங்கன்னா கண்ணுக்கு பிரச்சனை வரும். அப்போ இந்த 2க்கும் 8க்கும் உடையவரை திடமாக வணங்கும் போதும், மதுரை மீனாட்சி தாயாரையும் ஸ்ரீரங்கநாதரையும் கும்பிடும் போதும், நான் முன்ஜென்மத்தில் ஏதேனும் தவறுகள் செய்திருக்க வாய்ப்பு தான், இந்த இதிலிருந்து எனக்கு விடுப்பு கொடுங்க அப்படின்னு கும்பிட்டு குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடும்போது இந்த விஷயத்திலிருந்து விடுபட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த செயலை தொடர்ந்து செய்யும்போது கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுதலுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக இதை செய்தால் போதுமானது. அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம்.
பார்ப்பதற்கு ஜிபே ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.